உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசி நாதனுக்குள்ள இருக்கிறது சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து அமர்கிறார்கள். இந்த சந்திரனானவர் குரு சந்திர யோகத்தை பெற்று கொடுத்து விட்டு திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து மூமெண்ட் செய்யக்கூடிய வாரம் இந்த வாரம் 13/10/2025 19 வரைக்கும் இந்த சூழ்நிலை நடக்க போகிறது. 19ஆம் தேதிக்குள்ளே உத்திர நட்சத்திரத்துக்கு போயிடுவார். அந்த ட்ராவல் கடகத்தை கிராஸ் பண்ணி போக போகுது. அதனாலே உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு. 13-14 தேதிக்கு மேலே கொஞ்சம் குழந்தைங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. அவங்களுக்கு உடம்பு பார்த்துக்கிடுங்க. அவங்க செய்யக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. இந்த கேர் கொஞ்சம் முக்கியமாக மனதிலே சந்தோஷத்தை கொடுப்பதற்காக வைத்துக்கொள்ளுங்க. அவசரமாக அவங்கள போய் டார்ச்சர் பண்ணுறது வேண்டாம். அவங்கள கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுபோல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கடன் அடைப்பது அப்படிங்கிறது இந்த வாரம் கொஞ்சம் பண்ணுங்கள். அது மனசில் சந்தோஷத்தை கொடுப்பதாக அமையும். 15 தேதிக்கு மேலே 16 தேதியிலேருந்து கடன் அடைக்கிறத பற்றி ஒரு ப்ராபபிலிட்டி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அது ஒர்க் அவுட் ஆனால் நல்ல விஷயங்களாக மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கடனை கொடுத்துருந்தீங்கன்னா அதை திரும்பி வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கடன் வழக்குகள் போன்றவை தீர்வு நிலை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகிறது இந்த வாரத்தில். அதனால் இதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். குரு அதிசாரமாக 18ஆம் தேதி அன்று கடகராசிக்குள்ளே போகிறார். 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு மாறுறார். 4ஆம் இடம்னாலே நமக்கு விரோதங்கள் கொண்டது. 5ஆம் இடம்னா லாபத்தை கொடுக்கக்கூடியது. அந்த இடத்துக்கு போகிறார். அதனால் லாபம் வரப்போகிறது என்ற கட்டியத்தை இங்கே குரு சொல்லிட்டார். சூரியன் இப்போ உட்கார்ந்துருக்கிறது 7ஆம் இடமான கன்னிராசியில் உட்கார்ந்துருக்கார். அவர் 8ஆம் இடமான அஷ்டமத்துக்குள்ளே போகிறார். 6க்குரியவர் அஷ்டமத்தில் போகிறார். பொன் வரவுகள் பொருள் வரவுகள் எல்லாம் கொடுக்கக்கூடியவர். அப்படிங்கிறதுனாலே அவர் மறைவுஸ்தான் 6, 8, 12 அப்படிங்கிறதுல மறைவுஸ்தானத்துக்கு 3, 6, 9, 12 அப்படின்னு சொல்லுவோம். அவோக்லிமம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர் இந்த 8ஆம் இடத்துக்குள்ளே போகிறார். அதனால் உடலிலே அசதி வருவதற்கு ஏதாவது செஞ்சப்பா உடம்பு பிடிச்சிச்சு மூச்சு பிடிச்சிச்சு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் இந்த சூரியனால் வருவதற்கான வாய்ப்புகள், அந்த ஜலதோஷத்தினால் வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறதும், சுவாச கோளாறுகள் கபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் முன்னெச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஜுரம் வரும், தேவையில்லாத ஃபீவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வைரல் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம், சளினால் ஃபீவர், இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த 18ஆம் தேதியே தான் குருவும் பெயர்ந்து கடகராசிகளை வந்து பார்க்கக்கூடிய பார்வையாக விருச்சிக ராசி பார்க்குற 9ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே நல்ல ஆடை ஆபரணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுத்து விடுவார். அதுபோல் உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானமான மகர ராசியை பார்க்கிறார். அதனால் நல்ல பொன் வஸ்திரங்கள் எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் கொடுப்பார். உங்கள் ராசியை பார்க்கறதுனால இதெல்லாம் வருமான்ற சந்தேகத்தையும் கொடுப்பார். மனதில் குழப்பம், சந்தேகம், தெளிவான சிந்தனை இதெல்லாம் வந்துருச்சுன்னா குழப்பத்தையும் சந்தேகத்தையும் ஓரம் வச்சு தெளிவான சிந்தனை வைத்து கொண்டோம்னா வாழ்க்கையை முன்னேறலாம். தெளிவற்ற சிந்தனைகள் குழப்பம் தான் வச்சுருக்கோம். அதனால் சொல்லுவாங்க இல்லையா, தெளிந்த நீரில் தான் நமக்கு எல்லாம் இருக்கும். குழம்பின குட்டை மீன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் கொஞ்சம் தெளிவாக மனதை வைத்து கொண்டு இந்த வாரத்தை நடத்தினீர்களானால் உங்களுக்கு லாபங்களும் வெற்றிகளும் நிச்சயம் கிடைக்கும். இந்த வாரத்திலே கால அஷ்டமி என்று 13ஆம் தேதி இருக்கிறது. அன்று பைரவரை வழிபடுவதனால், இந்திர ஏகாதசியின் 17ஆம் தேதி இருக்குது அன்று விஷ்ணு பகவானை வழிபடுவதனால், 19ஆம் தேதி அன்று தன திரையோதசி என்று இருக்கிறது அன்று குபேரலட்சுமியை வழிபடுவதனால்
உங்கள் வாழ்க்கையிலே வளங்களும் நலங்களும் என்றும் நிலைத்திருக்கும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.